வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 27/3/2026 திருப்பத்தூர் மாவட்டம் வாரம் சனிக்கிழமை நடக்கக்கூடிய வாணியம்பாடி மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா வண்டிக்காலைங்க என்ன விலை போகுது, ஏறு மாடுங்க என்ன விலை போகுது, கிடாரிங்க பார்த்திங்கன்னா அப்படியே நாட்டு பசு மாடுங்கள்லாம் என்ன விலை போகுதுன்ட்டு இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சரியான ஜோடியாக இருக்குது பாருங்கள் வண்டிக்காலைங்க. நல்ல பெரிய காளைங்க தாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான காளைங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே ஒரு 3 ஜோடி போகுது. அப்படியே இந்த சைடில் அப்படியே கொண்டு போகிறாங்க பாருங்கள். நல்லா பெரிய பெரிய காளைங்க கொண்டு வருவாங்க. வாரம் பார்த்தீங்கன்னா சந்தைக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. இங்கேயும் ஒரு செட்டு அப்படியே நிற்குது பாருங்கள். ஒரு வருஷம் ஒரு ஜோடி உழவு காளை தாங்க இப்போதாங்க கொண்டு போகிறாங்க. செட்டு ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு செவள நேரம் மாடுங்க. இன்னும் வியாபாரம் இன்னும் யாரும் கேட்கல. இப்போதாங்க இறக்கி வந்திருக்காங்க. நல்லா அருமையான ஒரு செட்டுங்க. விலை தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் வரும். அப்படியே மாடு மட்டும் பார்த்துக்கோங்க எவ்வளோன்ட்டு. நல்லா அருமையான ஒரு மேற்கித்தி கிடாரிங்க. இதுவும் நம்ம வெள்ளக்குட்டை வியாபாரி எட்டுன்னு வந்திருக்காரு அண்ணன். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஹைட்டு கலரும் நல்லா அருமையான ஒரு கலரு. ஒரு காரி மட்டியில் எட்டுன்னு வந்திருக்காரு. லென்த்து ஹைட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க. வியாபாரி கேட்டுன்னு இருக்காரு பாருங்க. ஒரு கிடாரிங்க நல்லா ஒரு சந்தன கலர்ல நல்லா சரியான ஹைட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஹைட்டு சூப்பரா இருக்குங்க. நாட்டு பசுமாடு. ஹைட் பாருங்க நல்லா சூப்பரா இருக்கு.
சில நாட்டு பசுமாடுங்க. ஸோ கண்ணு காளைக்கு என்ன போட்டிருக்கு, நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள் கண்ணு மாடம். ஸோ அப்படியே அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். ஸோ அப்படியே எந்த ஊர், பல்லு எத்தனை ஈத்துன்னு கேட்டு பார்ப்போம். ஆனால் எந்த ஊர் கொஞ்சம் சொல்லலாம், எந்த ஊர் மாடு? ஜம்னா மாடு. பல்லு கொஞ்சம் சொல்லலாம். பல்லு 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 சரியா, பல்லு சரியா. எத்தனை கண்ணுண்ணா இது போட்டுருக்கு? ரெண்டாவது கண்ணு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? 45. அப்படியே எவ்வளோ வந்தால் சுட்டுருவீங்க? ஒரு 40. நீங்கள் வியாபாரிங்களா எப்படின்னா? வியாபாரி. ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. 96 55 82 61 47. உங்களை கான்டாக்ட் பண்ணால் மாடு வாங்கி தருவீங்க. ஸோ நல்ல ஒரு காரி கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு காளை ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு நாட்டு காளை நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ ஒடுக்கத்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கேளுண்ணா அப்படியே போனா அவன் சைடு போ அவர்கிட்ட. ஸோ பல்லு பார்த்தீங்கன்னா சரி பல்லு ஆகிட்டு இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குங்க. பல்லு 6 பல்லு ஆயிடுச்சு. ஒடுக்கத்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம திருப்பதி அண்ணா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 2 பசுமாடு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ வாணிபடிக்கு பல்லு சரி பல்லு ஆன பசுமாடுங்க. ஸோ வியாபாரமும் அப்படியே நடந்துன்னு இருக்கு. டீ சாப்பிட்றீங்களா? டீ அதெல்லாம் வதிக்குது. நாட்டு பசுமாடுங்க விற்பனை ஆயிடுச்சு. ஸோ கண்ணும் மாடும் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு பொட்டக்கன்று வாங்கியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ அண்ணனும் வியாபாரி தாங்க. ஸோ பல்லு எல்லாம் சரி பல்லு தான். ஸோ வண்டி காளைங்க, வயசான காளைங்க ஒரு ஜோடி. பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பல்லு ஆயிடுச்சுங்க. ஸோ வியாபாரமும் முடிஞ்சிச்சு. ஸோ அதாங்க கட்டுறாங்க.
ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் ஹைட்டு. நல்லா ஒரு பெரிய காளைங்க ஒரு ஜோடி. ஓனம் பாடணும் நாளைக்கு. அதான் கட்டுறாங்க பாருங்க, வியாபாரம் முடிச்சிட்டாங்க. எந்த ஊர்னா போகுது இது? எந்த ஊர் போகுது? சேலமா? ஸோ சேலத்துக்கு போகுதுங்க. ஸோ வண்டி காலை ஒரு ஜோடி. ஸோ ஒரு ரன்னிங் கண்ணுங்க, நல்லா அற்புதமான இருக்குது பாருங்கள் கண்ணு. ஸோ இன்னும் பல்லெல்லாம் வைக்கல. ஸோ பல் வைக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகும். ஸோ ஒரு 22,000 ரூபா சொல்லியிருக்காரு விலை. ஸோ பொட்டை கண்ணு தாங்க. ஸோ 22,000 சொல்லியிருக்காரு. ஸோ முன்ன பின்னா அனுசரித்து வாங்கிடலாங்க. ஸோ வளர்ப்பு கண்ணுக்குட்டி சூப்பராக இருக்குது பாருங்கள். சரியாக 20,000 ஃபைனலாக சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு நாட்டு பசுமாடுங்க. வியாபாரம் நடக்குது பாருங்க. நாட்டு பசுமாடு நல்லா அற்புதமா இருக்கு. 33,000க்கு கேட்டுன்னு இருக்காங்க. $33,000. கிடாரி பாருங்க, நாட்டு கிடாரி, சரியான கிடாரிங்க. பல்லு வைக்காத கிடாரி. 22,000 சொல்லியிருக்காரு இது. ஸோ கலர் நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்க. இன்னும் பல்லு வைக்கிறதுக்கெல்லாம் எப்படியும் ஒரு 2 வருஷம் 1 வருஷம் கிட்ட ஆகுங்க. எப்படியும் ஒரு 6-7 மாதம் ஆகுங்க. ஸோ பல்லு வைக்க 22,000 விலை சொல்லியிருக்காரு. ஸோ வளர்ப்பு கண்ணுக்குட்டி சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ செவல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு கிராஸில் சூப்பராக இருக்குது பாருங்கள் மாடு. ஸோ கண்ணு மாடும் சூப்பராக இருக்குங்க. கண்ணு பொட்டை கண்ணு போட்டிருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்க. அண்ணா பண்ண இது நல்லா சூப்பரா இருக்குங்க மாடு.
நாட்டு பசு மாடு தாங்க, நல்லா சூப்பராக இருக்குங்க. கிராஸு நல்லா அருமையாக இருக்குது பாருங்க. ஆனால் நல்ல ஒரு பெரிய சைஸ் மாடுங்க. நாட்டு கண்ணுங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. காளை கண்ணு நல்லா வளர்ப்பு கண்ணுங்க, நல்லா அட்டகாசமாக இருக்குது. ஸோ 2 கன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த செவலை கன்று நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ 23,000 சொல்லியிருக்காரு. சூப்பராக இருக்குங்க. நல்லா இதுவும் ஒரு காளைக்கண்ணு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள், ஒரு பொடக்கண்ணு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோடியை வாங்கியிருக்காங்க. ஸோ வளர்ப்புக்கு வாங்கியிருக்காங்க. எல்லாம் HF கன்று எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் விற்பனை ஆயிடுச்சு, அவ்வளோதான் கொண்டு போக போகிறாங்க. சினை மாடு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், ஒரு HF. இல்லை HF. ஸோ கன்று போடுற நாள் இருக்கும். சூப்பராக இருக்குங்க. நல்ல பெரிய சைஸில் தான் இருக்குது. ஸோ 1,30,000 விலை சொல்கிறாருங்க. ஸோ கேட்குறவங்க ₹1 உள்ளே கேட்குறாங்க. ஸோ நம்ம சேகர் அண்ணன் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. நல்லா ஒரு செவலை நேரத்தில் ஸோ ஏறு காளை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நல்லா உடம்பு சரியாக இருக்குங்க காளைக்கு. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 1.25 சொல்கிறாரு. ஸோ 1,15,000 சொல்கிறாரு. ஸோ இதை முன்ன பின்ன அனுசரித்து வாங்கலாம். நல்லா பெரிய காளைங்க ஒரு ஜோடி. நல்லா சரியான உடம்புங்க காளைக்கு. இதுவும் நம்ம ஆலாங்காயம் தாண்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க. நாட்டு காளைங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ ஹைட் இருக்குங்க நல்லா. ஸோ வயசான காளைங்க.
இல்லை பல்லு சரிப்பல் ஆன காலை. இது சிங்கிளாக பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி அண்ணா வந்து பாருங்கள், சரியான கண்ணுங்க, லென்த்து சரியாக இருக்குது, சிங்கிளாக இருக்குது. ஸோ சிங்கிளாக கொண்டு வந்திருந்தாலும் நல்லா அற்புதமாக இருக்குங்க கண்ணு, ஜோடி போட்டால் சூப்பராக இருக்கும். பல்லு போட்டுக்குதா? பல்லெல்லாம் வைக்கலைங்க, நல்லா சூப்பராக இருக்கு. இன்னும் பல்லு வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 2-3 மாதத்துக்கிட்ட ஆகும். சரியான காளைங்க. ஸோ கொம்பு எவ்வளோ லென்த் இருக்குன்னு பாருங்கள். சில வியாபாரம் முடிச்சுட்டு இருக்காங்க. நல்லா ஒரு பெரிய காளை. வியாபாரம் முடிச்சுட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஜவ்வாதி மலை சைட்லேருந்து வீரப்பனூர் அந்த ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு மயிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நாட்டு காளைங்க. ஸோ பல்லு சரிப்பல் ஆன காளைங்க. ஸோ வியாபாரம் கட்டுப்படி ஆகும் நின்று இருக்கு பாருங்க. என்ன வர்றது இல்லையா? ஸோ ஆந்திராலேருந்து ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பரில் தான் எடுத்து வந்திருக்காங்க வண்டி காளைங்க. மயிலை கலரில் அப்படியே ஜோடி ஜோடியாக இருக்குது பாருங்கள். ஜோடி ஜோடியாக இறக்குறாங்க பாருங்கள். இங்கே ஒரு ஜோடி நிற்குதுங்க, நல்ல சூப்பரான ஜோடிங்க. ஸோ வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க இந்த ஜோடி. வாங்கிச்சா? வாங்கலைங்க. ஸோ அப்படியே வியாபாரத்துக்கு நின்று இருக்கு. ஸோ இவர் தாங்க ஸோ ஆந்திராவிலேருந்து கொண்டு வருவார். ஸோ பல்லு சரிப்பல் ஆன கடை தான். ஸோ எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு ₹1 கிட்ட. ஸோ ஒரு 1.10 1.20 ஸோ அப்படி ரேட்டு போக. ஸோ இங்கே ஒரு
ஸோ இங்கே ஒரு 6 ஜோடி இருக்குங்க. ஆந்திரா காளைங்க, நல்லா அருமையான காளைங்க. ஸோ வியாபாரமும் அப்படியே நடந்துன்னு இருக்குங்க. ஸோ நல்ல அருமையான ஜோடிங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. போடியில் ஒன்று, ஸோ அப்படியே இன்னொரு பக்கத்தில் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஹெச்எஃப் தாங்க, நல்லா இருக்கு, போதமாக இருக்குது பாருங்கள். ரெண்டுமே நல்லா ஒரு ஈக்கோ லைட்டில் இருக்குது. சினை மாடுங்க, நல்லா அற்புதமாக இருக்குது. வியாபாரம் இல்லாமல் அப்படியே நின்று இருக்குது பாருங்கள். ஸோ வியாபாரம் கட்டுப்படியாகவும் நின்று இருக்குங்க மாடு. ஸோ ஹெச்எஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டும் நல்லா போகும். ஸோ பாலும் பார்த்தீங்கன்னா நல்லா தரக்கூடிய மாடு. எத்தனை முறை பார்க்கலாம்? ஒரு மனுஷன் எத்தனை முறை பார்க்கலாம்? மொக்காயிட்டு தான் 6 பொருள் கிடையாது. கம்மி இல்லை, சில கண்ணு போடுற நாளில் இருக்குங்க மாடு. நல்லா அருமையான ஒரு ஹெச்எஃப் கிடாரிங்க. நம்ம புதுப்பேட்டை, ஸோ அந்த சைட்லேருந்து வியாபாரத்துக்கு இன்றைக்கி வாணிபடி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வியாபாரம் முடிஞ்சிட்டு இருக்குங்க. ஸோ நல்லா அற்புதமான ஒரு கிடாரி. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்ணு. நாட்டு பசு மாடுங்க, கண்ணு மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மாடு பார்த்தீங்கன்னா ஒரு காரி மட்டியில் சூப்பராக இருக்குது. கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக இருக்குங்க பொட்டு கண்ணு. ஸோ நல்லா சூப்பராக இருக்குங்க பாருங்கள் நாட்டு பசு மாடு. ஸோ வியாபாரம் இல்லாமல் அப்படியே நின்று இருக்குங்க மாடுங்க. ஸோ நல்லா அற்புதமான ஒரு நாட்டு பசு மாடு.